எல்லாருக்குமே வணக்கம். எங்கள் குடும்பத்தில் வந்து இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு கதையை வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எங்களுடைய ப்ரொடியூசர், டிரெக்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வெல்கம். தென்றலோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் நறுமணத்தை தோய்த்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி சிந்தையினித்திட பிறந்தவளும் என் தாய் திரு நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி. அருமையான இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரையுலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்கா இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை, அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். படத்தில் நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? அப்படி தானே யோசிக்கிறீங்க, யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளாக சன் டிவி, தூர்தர்ஷன், தந்தி டிவி, என்டி டிவி, புதிய தலைமுறையில் செய்தி படிச்சிருக்கேன், செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட்டோட அட்வைசரி பேனல் மெம்பராக இருக்கேன். நான் சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நாங்கள் வாரத்தில் 2 படம் 3 படம் சர்டிஃபை பண்ணுவோம். இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு கரு. இந்த சமுதாயத்தில் இப்போ புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே 17,000 கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. தினம் தானே செய்திகள் 10,000 கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு. 16 மாநிலங்களில் 1000 கோடி நடந்திருக்கு. 150 கோடி, 200 கோடி ஆன்லைன் மோசடி, அப்புறம் பாலியல் குற்றங்கள் பாலியல் பலாத்காரம் பண்றது, இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது, ஒருத்தரோட காசை வந்து உங்களை சைபரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு மோசடி பண்றது, ஆன்லைன் ட்ரேடிங்ல மோசடி பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி பண்ணி பல வகையில புது உருவங்கள், புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து இதுல வந்து இழந்திருக்காங்க மக்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள், அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சைபர் குற்றத்தால வந்து மக்கள் இழக்கிறாங்க. அதனால அவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ பேர் தன்னுடைய அந்த சைபர் மோசடியால பணத்தை இழந்தவங்க தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு துயரத்தை வந்து இதனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு படிப்பினையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு விவேகத்தை, ஒரு வேகத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே பாராட்டுறேன். சென்சார் போர்டை பொறுத்தவரையிலும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, யாரை அவமதிக்க கூடாது, யாரை தவறா பேசக்கூடாது, அரசியல் தலைவர்களை யாரா இருந்தாலும் அவர்களை தப்பா சொல்லக்கூடாது. ஆனா எங்களை பொறுத்தவரையில் சமூகத்தில் நீங்க கொடுக்கிற ஒரு படம், அந்த படத்தில் அந்த மக்களுக்கு ஒரு திருப்புனையை, ஒரு படிப்பினையை, ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை உருவாக்கும்னா நாங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகள். கார்த்திகேயன் ஈஸ்வரனோட பையன், ஈஸ்வரன் அப்பா பிள்ளை 2 ஒரே பையன். ஈஸ்வரன் கைலாய மலையில கொஞ்ச நேரம் தியானத்தில் அமர்ந்துட்டார், அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கரண்ட் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து இங்கே இந்த நிகழ்வுக்கு அழைச்சது, இதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து பணிபுரிஞ்ச ஷாஜு ஒரு திரு சேகர் 2 பேரோட அன்பு வேண்டுகோள் கிடைக்க இந்த படத்திற்கு வந்தேன். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கே என்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது முன்னாடி ஓடி வந்தோம்னு நினச்சேன். ஏன்னா பிளாக் பாண்டிக்கு 15 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். இருந்தாலும் வந்து சுமையா கோசருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்துடைய இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட்டு டான்ஸ்ண்ணா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது? நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். இல்லை, துப்பாக்கி நிறைய கையில் மாறிடுச்சு, அதனால் இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரண கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் டான்ஸ். ஐயோ சார், பாக்கியராஜ் சார் கோச்சுக்காதீங்க. நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழாவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர், திரையுலகத்தில் இன்றைக்கி திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக, மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ, அவரின் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவரை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்தீஸ்வரன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார், பிளாக் பாண்டி சொன்னார், தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்கிறப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லோரும் சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்கள் தானே இந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாற்றோம், யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண நல்லா இருந்தது, பாட்டும் செம்மையாக இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன், தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார். இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னென்னா, சார் ஃபாஸ்ட்டாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்வாங்க. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள், நம்ம கூட நடித்ததில் பிளாக் பாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் அந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும். அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு, கீழே விழு, முட்டியில் கமான், உட்காந்து எழுந்திரிங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு டான்ஸ். அதில் நமது கதாநாயகன், இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது, அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் அது விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், பிரமாதமான கேமராமேன். ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டு போனாருங்க, சாங்க்கு மட்டும் கூட்டு போகல.
அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிட்டிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். பட் அங்கே வந்து நீங்கள் டூயட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயும் ஸ்கேம் இருக்குது, நான் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களெல்லாம் கூப்பிடல. இது இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது. அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. காரணம் என்னென்னா இது ஒரு நல்ல மெசேஜ் தரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது, மனிதர்களாக வாழணும், மனிதாபிமானத்தோடு வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், நண்பர்களோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும், மற்றவங்களோட பேசணும், நிறைய பேசுங்க, நிறைய நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான். அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் வந்து யாராவது 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க. உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது. பட் பொறுமையாகவே வரட்டும். இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம். அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டைலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினச்சி பார்ப்பேன், சே அந்த டைலாக் செம்மையாக இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, கோதையாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்தில் நிறையா நடிச்சிருக்காரு. இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் இதில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்திஸ்வரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். Thank you press and media for coming and supporting us. Special thanks to Bhagraj sir for coming all the way and blessing us. Nirvagam Porupalla is a very entertaining film with a strong and powerful message. So எல்லாருமே கண்டிப்பா வாங்க, வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director sir Karthishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் எங்கள் இமயம், எங்களோட காட்ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க சார். ரொம்ப நன்றி சார், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அண்டு உங்கள் பர்மிஷனோட எல்லாருக்கும் பொன்னாட போட்டாங்க. நிக்கில் சாருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து போட போகிறோம் சார். மேடைக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார். ஏமாம் கலைமாமணி எங்கள் நிக்கில் முருகன் சாருக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பொன்னாட போட போகிறோம். எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலத்த கரகோஷம் கொடுங்க. அதாவது அவர்லாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தது, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவருங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன், எங்கள் சத்தத்தை காணோம். அவர் சொன்னார், எனக்கு இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேனே தெரியலன்னு சொன்னார். பட் அது கரெக்டு தான், அவரோட ஃபீல்டு வேறு தான்.
பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நல்ல மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ ப்ரொடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பில் எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன் ஆக்சுவலாக, ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார். சார் ரொம்ப நன்றி சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சௌதாமணி மேம், சவுண்டு மணின்னு வச்சுருக்கலாம் மேம், உங்களுக்கு வேறு லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமலா தேட்டரில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களோட ஹீரோயின் மிருதலா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து கவிஞர் கருணாகரன், நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படத்துலேயே வந்து 2004 நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் இந்த வருஷம் தான் அங்கே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆனால் இல்லை, எனக்கு அதான் 17 வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தார். பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும். அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க, இந்த அரங்கமே அதிர மாதிரி கொடுங்க. நன்றி ப்ரோ, உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்குறோம். அருமை சுரேஷ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது நாங்கள் என்ன தான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த பீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வெறுமா கேட்குறத விட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி, அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக வந்து இந்த இந்த டைரக்டர், நம்ம கார்த்திக் டைரக்டர் வாங்க. அதாவது இதை சொல்லியே ஆகணும், நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்திலே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும், ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணோம்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக. அது சேம் டைம் வந்து ஹீரோவாக பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக தான் பண்ணுவாங்க, அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஹீரோவும் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கல இந்த ஃபீல்டில். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் நல்ல அதிர மாதிரி நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. தேங்க்யூ. அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் படம்ன்றது எவ்வளோ கடினமான உழைப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கடந்து வந்திருக்காரு. வருஷங்களோ மாதங்களோ விட்டுடுங்க, இதோட வெற்றி வந்து பெருசாக பேசப்படும் ப்ரோ. இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாக தான் இருக்கும் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லை கோதண்டம் அவருக்கும், கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் ரொம்ப ஆர்டிஸ்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் பிளாக் பாண்டி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவரும் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி எக்ஸலன்ட் கம்போசர் அவர் ஆக்சுவலாக. அவருக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில். அண்டு ஆதவன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஆதவன் பிரதர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆக்சுவலாக. மிமிக்ரியும் நல்லா பண்ணுவார், ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணுவார், அது சேம் டைம் பாட்டும் சூப்பராக பாடுவார். அதே நல்ல பலத்த கரகோஷம் பண்ணாங்களே ஆதவன் பிரதருக்கு. எங்கள் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி நான் நீங்கள் பேசுகிறது. அப்புறம் வந்து இந்த டீமுக்கு நான் வந்து உள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் மீனா. அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக் படம் பண்ண போகிறாங்க, நீங்கள் மியூசிக் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்டு ஐ திங்க் இந்த படத்தோட ராணா வந்து கோ டைரக்டர் தான், அவர் இந்த படத்தை வில்லன் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த நேரத்தில் மீடியாவுக்கும் ப்ரெஸ் எல்லாருக்கும், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை நல்லா நீங்கள் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அந்த படம். நல்லா பெஸ்ட்டாக எழுதுங்க.
ஸோ இது முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்றைக்கி அப்பாவோட பிறந்த நாள். ஆமாம், இன்றைக்கி 75 அப்பாவுக்கு வயசாகுது. இன்றைக்கி முதல் பாட்டாக அவர் பாட்டு போட்டது வந்து ஐ திங்க் அவருக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இந்த படம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் பொறுப்பல்ல, அப்பா சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் சேம் டைம் இந்த படத்தில் வந்து கிரேட் சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இன்றைக்கி போடல, அது வந்து கிளைமேக்ஸ் சாங்னால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோட தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட வந்திருக்கேன் என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் ஐயாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட நண்பர் சுமையா பார்த்தேன், அவங்களுக்கு பலத்த கரகோஷம் கூட ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை எவ்வளவு டைம் என்னன்னு தெரியலன்னா, திடீர்னு லைட் ஆஃப் ஆகும்ட்டு ஒரு பயம்தான், வேற என்ன. பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா புகழும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். யார் என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார், ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க 8-9 பேர் என்னமோ, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. சரி, இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் ரசிக பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே கேட்டுக்கிறேன். விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு. பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார். காசே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்குறத கொடுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார். அந்த வழியில் ஆபத்தாந்தவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கார். படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு. சாங்கில் மட்டும் இல்லை, நீ கேரக்டர்லேயே வரலாம், வந்து நடிக்கலாம். ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பேசியதை வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார். ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி, சாதாரண சின்ன ஆளுகளுக்கு கூட பாராட்டு சொல்லி சொன்னார். அதையே சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா? வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க? இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னென்னா, அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து போனதுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க.
சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப இதாக போகும். அதனால் அதை நான் விட்டுறேன். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே, அதுக்கு என்னென்னா சாதாரண ஆளை விட அதை பண்ணுறவனுக்கு மூளை நிறைய வேணும். சாதாரண ஆளுங்க அதனால் பண்ண முடியறதில்ல. இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல, என்னென்னா ஏமாறுறவங்க இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாரும் பண்ணுறத எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும். அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க. பாசிட்டிவில் போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க. பாசிட்டிவில் போகல, நெகட்டிவில் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது இப்போ ஏதாவது கேள்வி பதில் எழுதும்போது ஒன்று எழுதினேன். இன்றைக்கி நான் அது ரொம்ப ரசிப்பேன். என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஒரு மேனேஜரை பார்த்து, வணக்கம், இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன், அப்படியா, நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு. செய்கிறேங்க, எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் போனால் யாருக்கிட்ட வேணாலும் பெட்டு கட்டி முட்டாள் ஆக்கிடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம். இப்போ விட்டா உங்களை கூட ஒரு 2 நிமிஷத்தில் முட்டாள் ஆக்கிடுவேன். இப்படி நேருக்கு நேர் சொன்னால் கோபம் வருமில்ல, இல்லை என்ன நீ முட்டாள் ஆக்கிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது. இல்லை நான் முட்டாள் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால், நான் சும்மா இல்லைங்க, நான் 50 ரூபா, நீங்கள் 100 ரூபா வாங்கிக்கலாம், நான் முட்டாள் ஆக்க முடியலன்னா 100 ரூபா கொடுத்துட்றேன், முட்டாள் ஆக்கிட்டே நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. சரியா, 100 ரூபாயை நான் பெட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, எப்படி நீ 2 நிமிஷத்தில் என்ன முட்டாளாக்கி பார்க்கலாம் அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், சார் உங்கள் வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்சம், முன்னாலேயோ பின்னாலேயோ தொடையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா. பணத்தை எடுத்து வை, முதல்ல பணத்தை டேபிளில் எடுத்து வைன்னு சொல்லிட்டு, மீன் மச்சம். உடனே பேண்ட்டை கழட்டிட்டு பாரியா, முன்னாலேயும் பாரு பின்னாலேயும் பாருனாரு. தேங்க்ஸுங்கன்னு 100 ரூபா எடுத்து வச்சுட்டான். அப்புறம் உங்களால் எனக்கு 300 ரூபா லாபம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இல்லை வந்தோன்னுமே மேனேஜரை பேண்ட்டை கழட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு 4 பேர்த்துக்கு பந்தயம் கட்டிட்டு வந்தேன். இந்த ஜன்னல் வழியாக பாட்டுருக்காங்க பாருங்கள், அதனால் உங்களுக்கு 100 ரூபா தான் எனக்கு செலவு, எனக்கு 300 ரூபா எனக்கு வசூல் அப்படின்னா. இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது. ஃபாரின் போயிருக்கிறோம் நான். அப்போ எங்கள் கூட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க, மஞ்சுளா, விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் மஞ்சுளா எங்கள் கூட வந்துருந்தது, பூர்ணிமா எல்லாருமே இருக்கேன். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். ஒரு ஏர்போர்ட்டில் நின்றுருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும், பாஸ்போர்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மஞ்சுளா அவங்களுடைய பேகை ஓப்பன் பண்ணி, சூட்கேஸ் இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க. எடுத்துட்டு பணம்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண, திடீர்னு பார்த்தா பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம். பேனம்னு ஒருத்தர் கத்துனா, எல்லோரும் திரும்பி பார்க்குறான். ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா, அப்புறம் யாரோ ஒருத்தர் திஸ் சைடு அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான். அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சுளா ஐயோ அப்படின்றது என்னென்ன, அவங்க பேக் காணும். அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க. அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா, யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா, தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான். அங்கே போய் கேட்டோம்னா, அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் சொல்கிறான், இது தலைப்பு சொல்லிட்டான், நிர்வாகம் பொறுப்பில்லை, நீ கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌடில் நான் இப்போ எங்கே போய் யாரான்னு போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரின்ட்டேன். எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு, ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம். எல்லாருமே டூரு ஒன்றாவே டிக்கெட் போட்டிருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பெரிய இடைஞ்சலாகி போச்சு. இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே
ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தான். அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டாக்ஸி 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்லை அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அங்கே போகலாம் கேப்ஸ்ன்னு ஏதோ போட்டிருக்கான் போகலான்னா, இது ரெண்டா சார் நான் கெலுசு சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் வந்திருக்காருன்றனால அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். 4 பேரும் போய் ஏறிட்டோம், 5 பேர் போய் ஏறினோன்னு 5 people அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு $50 இவ்வளோ தானே, $50 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். போனோடனே பனி வேறு கொட்டிக்கிட்டு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறஞ்சிட்டோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். போய் இறங்கணுன்னே $50 எடுத்து கொடுத்தோம். வாட் 50? இல்லை யூ ஒன்லி டோல்டு 50 அப்படின்னா. ஈச் 50. 5 பேர்த்துக்கு $250 கொடுன்ட்டான். என்னடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறானுங்க. நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா, எவ்வளோப்பா அப்படின்னா 50 பைசா, ஒன்று 50 பைசா அப்படிமா. சரி 50 பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க போனேன், ஒன்று 50 பைசானா ₹1.50 அப்படிமா. என்னையா இப்படி சொல்கிறா அப்படின்னா, இல்லை ₹1.50. இங்கே பாரியா ஏமாத்துறான்னா உடனே கலபலப்பன்னு ஒரு 5-6 பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறான்னு இதை பார்த்தோன்னே பயந்து வேண்டாப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுருவோம். இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சௌதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு கௌதம் நாராயணன் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார். என்னென்னா சின்ன படம் ஓடணும், அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார். அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான். சென்சார் கொஞ்சம் விவரமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரில் நின்று போச்சு. சென்சாருக்கு போனேன். சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க. நான் என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலோச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க, நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் வருது, அதை கட் பண்ணணும். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்கன் அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க. எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஸ்கேமர்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது, ஏன்னா பாக்கியாக எழுதுறது படிக்கிறதுல வரும் சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து ஒன்று வச்சேன், அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல. ஆனால் படத்தில் வந்து அதை வச்சேன்னா வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசித்தேன். என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேல் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிழைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி எடுத்து அதில் துணியெல்லாம் எடுத்து தகர பொட்டியோடு வருவான். வந்தால் ஒரு பிராமணாள் கபேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணாள் கபே. அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோன்னு. அப்புறம் இட்லி நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு 2 இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோதான். இட்லி எவ்வளோன்னு பார்க்குறான், அது ஏதோ ஒரு ₹2 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காஃபி ஒன்று, சரி ஒரு ₹1. அப்புறம் ஜோப்பில் காசு, சரி ₹3, அதெல்லாம் ₹3 செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான். இவன் உட்காந்தோடனேயுமே சர்வர் வந்தார். அதுக்குள்ளே வந்து
முதல்ல சர்வர் வந்தோன்னையுமே அந்த பந்தாவை காமிச்சிக்கணும் முதல்ல இவர் என்ன வாங்க வந்திருக்கான்னு. என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி, அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் எரிச்சலோட. இவன் உட்காண்டிருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு குழந்த, ஒரு 6-7 வயசில் ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்தது. அட பாப்பா தனியாக வந்திருக்கியான்னா ஆமாம் அப்படின்னுது. அப்போ சர்வர் வந்தான், என்னென்னா எனக்கு 2 இட்லி அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன், குழந்தை எனக்கு 2 இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான். பரவாயில்லையே மாமா 2 இட்லி, பாப்பாவை 2 இட்லியா அப்படின்னா. சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் சர்வர், எனக்கு ஒரு காஃபி அப்படின்னா. குழந்தைய திரும்பி பார்த்தா, குழந்தை எனக்கு ஒரு காஃபி, பரவாயில்லையே எனக்கு நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி. அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பில்லு கொண்டு வந்தான். பில்லு கொண்டு வந்து 6 ரூபாய்க்கு எழுதி கொண்டு வந்தான். ஏய் இங்கே வாயா, வெளியே வேலைப்பட்டியலாம் பாட்டு தான் வர்றேன், இட்லிக்கு வந்து 2 ரூபா, 1 ரூபா, காஃபிக்கு 3 ரூபா தானே போடணும் அப்படின்னா. குழந்தைக்கு குழந்தை யாரையா, எனக்கும் குழந்தைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. என்னம்மா அந்த குழந்தை திரும்பி அது யார் கூட வந்த உடனே வடிவேலு கை காமிச்சிச்சு, இந்த மாமா கூட தான் வந்தான்னு. இவன் ஏய் என்ன விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொன்னேன். அது மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தால இவ்வளோ நேரம் அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தவன் ஒருத்தன், அவன் வந்து என்னங்க சத்தம் என்னென்ன பாருங்கள், குழந்தைய கூப்பிட்டு வந்தால் இட்லி வாங்கி கொடுத்தான், காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம். இதே வேலையாக சுற்றுறானுங்க. போன வாரம் இந்த ஹோட்டலில் ஒருத்தன் அப்படி தான், நிறைய வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டேன். இந்த ஹோட்டலில் அப்படி தானே, ஏய் மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க, இருறா உடனே மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க, தொலை விடு நான் காசு கொடுத்துறேன்னா. அந்த குழந்தைய பார்க்குறேன், அது பாட்டில் இது எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு. வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா. பில்லை கொடுத்தா 9. என்னடா 9 ரூபாய்க்கு கொடுக்குற, இப்போ தானே 6 ரூபா சொன்னேன், நான் 2 இட்லி 1 காஃபி, குழந்தை 2 இட்லி 1 காஃபி, இப்போ 9 ரூபா கொடுக்குறேன்னா. பார்சலுக்கு யார் கொடுப்பாண்ணா? பார்சலை யார் தான் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா. அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் நேரம் வந்தான், கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான். அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைக்கும்போது, ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு. யார் இன்னைக்கு கிடைச்சானா, ஏதோ இந்த எழுச்சி வாங்கி தான் கிடைச்சான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவனுக்கு ஒரே எரிச்சல், நல்ல அம்மா நல்ல குழந்தைய பெற்று வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது, வான்னா. இல்லை மத்தியானம் யாராவது கிடைப்பாங்களா பார்க்குறேன், நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்பெல்லாம் போட்டிருக்கேன், சாப்பிட்டு வந்துடுறேன். மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேராக கடைக்குள்ளே போனேன். கல்லாப்பட்டியில் கூப்பிட்டு, என்ன அது காலையில் எங்கிட்ட இப்படி சொன்னான் அந்த பொண்ணு, மத்தியானம் இதே வேலையை, மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது? தெரியும்ண்ணா. பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன, எனக்கு தேவை காசு தானே, அது எப்படி ஏமாத்தினா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னா. ஸோ இது என்னென்னா, சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு. இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான். அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலுக்கு சரியாக வராது, பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தா, ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா, டீயும் வடையும் வாங்கி வந்துட்டு முன்னால் பெஞ்சில் உட்காந்தேன். அப்படி பாட்டு சாப்பிட்லான்னு போகும்போது சட்டார்னு ஒரு சைக்கிள் வந்தது, பிரேக் அடிச்சது, நின்றுது. தப்புன்னு வடிவேலையே பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து, சார் அந்த டீ கொண்டாங்க அப்படின்னா. உடனே டீ கொடுத்தேன். அந்த வடையை கொண்டாங்கன்னா, வடை யாரும் செக்கிங் வாங்கி இப்படி பார்த்தான். ஓ செக்கிங் இன்ஸ்பெக்டர் போலுக்கு, வடை டீ எல்லாம் கரெக்டாக பார்க்குறான் போலுக்குன்னு. இப்போ அவன் வாங்கி இப்படி பார்த்தான், பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டில் வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் என்ன இல்லை பசிக்குது சாப்பிட்றேன். ஏடா பசிக்கிறது நீ வாங்கி சாப்பிட வேண்டியதாண்டா, இதே என்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கலாக இப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இழிச்சுவா நினச்சேன்னா. உடனே அவன் சைக்கிளை பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு, பார்த்துட்ற மகனே நீ எப்படி காசு கொடுக்காம போ அப்படின்னா. அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான், கையை தட்டினான், அவன் பாட்டில் போயிட்டான். என்ன முழிக்கிறான் அவன், என்னையா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க என்னங்க இது, அவன் ஒரு வடை டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானா, என்னங்க இது அப்படின்னு சொல்லும்போது, நான் சாவி வேணாம் போட்டு வச்சுனேன். இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிள், சாவி யார் வச்சுருக்கான்னு அவனைத்தான் பிடிப்பானே கிறகத்தைன்னு சாவி தூக்கி போட்டான். உடனே இன்னொருத்தன் வந்தான், அங்கே வந்து நீ சாவி எடுத்து தான் சைக்கிளை திறந்தான். அவன் பாட்டில் போனான். யோ திருட்டு சைக்கிள்னு சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான். இவன் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல போயிட்டே இருக்கான், என்னென்ன இல்லைங்க முன்னால் வந்தாலும் விட்டாமா, அவனை இவனு கூப்பிட்டு பாரு 2 பேர் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருன்னா, 2 பேரும் ஜோடியாக போயிட்டுருப்பாங்க.
இந்த ஊரே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு. இது என்னென்னா இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ இது பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு. அதில் இன்னொன்று என்னென்னா, இவர் கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை சார் ஒருத்தன் ஏமாந்தான் அப்படின்னு. சரி, அப்புறம் பார்த்தான் நம்மளை ஏமாத்துனாங்க, நம்மளும் ஏமாத்த தவிர்த்து வேறு சான்ஸே கிடையாதுன்னு. ரெண்டு விதம் இருக்குது. நம்ம ஏமாந்தோம், இன்னொருத்தரை ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டார். நம்ம ஏமாந்தோம், இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்னென்னா, இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கூட இந்த மீனா சொல்லும்போது இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே. ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும். நான் எனக்கு சுவர்லா சித்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது அவங்களாம் விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான். அதனால் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க, இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களும் இணைந்து இசைத்தட்டை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் அனைவரின் கைத்தட்டுகளோடு நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசைத்தட்டு தற்போது வெளியிடப்படுகிறது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் படத்தின் இசைத்தட்டை வெளியிட மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இயக்குனர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள். நிர்வாகம் பொறுப்புள்ள படக்குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். விஷுவல் ஓகே.